இந்தியா மீது 50% வரி விதித்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசும் தைரியம் கூட பிரதமர் மோடிக்கு இல்லை என்று பே. சண்முகம், முத்தரசன் உள்ளிட்டோர் தெரிவித்துள்ளார்கள். சென்னையில் நடைபெற்ற கியூபா முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்தால் 50% வரி விதிக்கப்படும் என்பது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அபதாரம் விதிக்கப்படும் என்பதுதான் புரிஞ்சிக்கவே முடியல. வரி மட்டுமல்ல, அபதாரம் போடுவோண்டா உனக்கு என்று ஒரு பெரிய நாட்டை பார்த்து ஒரு நாடு சொல்கிறது. முதுகெலும்போடு பதில் இல்லை. கியூபா இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் சவால் விட்டு அவங்க சொன்ன மாதிரி மொத்தமே 1 கோடி பேர் தான், மிக அருகிலே இருக்கக்கூடிய நாடு. ஆனால் நெஞ்சை நிமிர்த்தி எங்களை ஒன்றும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்கிற முறையில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக கடந்த 65 ஆண்டு காலமாக தன்னந்தனியாக எதிர்த்து நின்று போராடி கொண்டிருக்கிறது கியூபா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டதற்கு பிறகும் அது சம்பந்தமாக வாயே திறக்காமல் இருப்பவர் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா இவங்க அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் எப்படியாவது அவங்களோட உறவை வச்சுக்கலாம், அவங்க என்ன செய்தாலும் இன்னைக்கு முடியும்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு ட்ரம்ப். அதை பத்தி பேசுனாங்க. இந்த இதுல 25% எக்ஸ்ட்ரா டாரிஃப் அப்படின்னு சொல்றாங்க. தைரியமாக இது வரைக்கும் அதை எதிர்த்து யார் பேசியிருக்காங்க? மறைமுகம் இன்டைரக்டா ஏதோ சொல்றாங்க, நேஷனல் சாவரன்டியை ப்ரொடெக்ட் பண்றோம் அதுன்னு. ஆனா அவர் செய்தது தப்பு. கியூபால இருந்து இந்த லெசன் கத்துக்கலாம்ல. இது செய்தாரு, நாங்க உங்களை அடிமையா இருக்க மாட்டோம், நீங்க சொல்றதுதான் நாங்க கேட்கணும்னு இல்லை. நாங்க யார் ரஷ்யாவோட நாங்கள் நல்ல உறவு வைத்துக் கொள்வோம் என்று இன்றைக்கு சொல்ல அந்த தைரியம் இல்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.